போன பட்ஜெட்ல கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம சோலார் பேனல் அமைச்சோம் அப்படின்னா 300 யூனிட் வரைக்கும் நமக்கு வந்து கரண்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே சோலார் பேனல் கம்பெனிகளுடைய ஸ்டாக் பிரைஸ் வந்து உடனே இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி சரியான டைம்ல இன்வெஸ்ட் பண்ணி சரியான டைம்ல எக்ஸிட் பண்ணக்கூடிய ஃபண்டு தான் வந்து ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட். ஸோ வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கோட்டக் மியூச்சுவல் ஃபண்டுடைய ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் NFO. இந்த ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 10th ஜூன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. 24th ஜூன் வரைக்கும் இந்த NFO பீரியட் வந்து ஓப்பனில் இருக்கும். இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபண்டு வந்து சரியான ஃபண்டு தானா, என்னுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு சரியான ஃபண்டு தானா, என்னோட ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கு வந்து சூட் ஆகுமான்னு பார்த்து தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். கோட்டக் ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் NFO வந்து பார்த்தீங்கன்னா 10th ஜூன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. 24th ஜூன் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இந்த NFO பீரியடில் வாங்குறவங்களுக்கு 10 rupees NAVல வந்து யூனிட்ஸ் வந்து அலர்ட் ஆகும். ஸோ ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்பவுமே ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டு தான் இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சில சமயங்களில் கவர்மெண்ட் பாலிசி சேஞ்சஸ்னால வரலாம், சில சமயங்களில் 2 நிறுவனங்கள் மெர்ஜ் ஆகிறதுனால வரலாம், சில சமயங்களில் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து கன்சாலிடேட் ஆகும். நீங்கள் வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நிறுவனங்கள் இருந்தாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா லீடிங்கில் ஒரு 3 நிறுவனங்கள் மட்டும்தான் இருக்காங்க. அது மாதிரி கன்சாலிடேட் ஆகும்போது சில நிறுவனங்கள் பெனிஃபிட் அடையும். அதே மாதிரி சில சமயங்களில் வந்து டீமர்ஜர் நடக்கும். ஒரே குரூப் ஆஃப் கம்பெனி இருப்பாங்க, அந்த குரூப் ஆஃப் கம்பெனியில் ஒரு 4-5 கம்பெனி இயங்கிட்டு இருக்கும். அப்போ சில கம்பெனி ப்ராஃபிட்ல இருக்கும், சில கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்கும். ஸோ ஒரு கம்பெனி ப்ராஃபிட்ல இருக்கு, ஆனால் அதே சமயம் அதே குரூப்ல ஒரு கம்பெனி லாஸ்ட்ல இருக்கும்போது ரெண்டும் ஒரே என்டிட்டியா இருந்துச்சு அப்படின்னா அது நல்லா போற நிறுவனத்துடைய ஷேர் பிரைஸ் வந்து பெருசா போகாது. அதனால சில சமயங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனியை டீமர்ஜர் பண்ணி தனித்தனி நிறுவனமா வந்து பிரிப்பாங்க. அப்போ வந்து நல்லா ப்ராஃபிட்ல இருக்கக்கூடிய கம்பெனிக்கு வந்து உண்மையிலேயே நல்ல பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சில நிறுவனங்கள்ல மேனேஜ்மெண்ட் சரியில்லாதனால அந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் மேலே போகாமல் இருக்கலாம். அப்போ சடனாக வந்து ஒரு புதுசாக ஒரு MD வராரு, வேற ஒரு கம்பெனியில் நல்லா பண்ணிட்டு இருக்கிற ஒரு MD வர்றாரு, அவர் அப்பாயிண்ட் பண்ணுறாரு, அவர் சில பாலிசிகள்லாம் கொண்டு வராருன்னா அதை பேஸ் பண்ணியும் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சில சமயங்களில் அந்த ஒரு கம்பெனி வந்து பப்ளிக்ல லிஸ்ட் ஆயிருப்பாங்க, ஷேர் ப்ரைஸஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும். அந்த கம்பெனி மேலே அதிகமான நம்பிக்கை இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து பைபேக் பண்ணுவாங்க. இந்த கம்பெனியுடைய ஷேர்ஸை வந்து பப்ளிக்ல ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதில் சில போர்ஷன் வந்து பைபேக் பண்ணுவாங்க. அப்படி பைபேக் பண்ணும்போது அந்த கம்பெனி மேலே அந்த ப்ரொமோட்டர்ஸ்க்கு வந்து இன்னும் அதீத நம்பிக்கை இருக்குது, இன்னும் நல்லா போகுன்றதுனால அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. அப்போ பைபேக் பண்ணும்போது அதுக்கப்புறம் அந்த ஷேர் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி நமக்கு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு ஃபண்டு தான் வந்து இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட். இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டராக நம்ம வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா ஜென்ரலாக வந்து நல்லா போயிட்டு இருக்க கம்பெனியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது ஈஸி. ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணி சரியான டைமில் வாங்கி சரியான டைமில் விற்கிறது வந்து டிஃபிகல்ட். அதை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸோட இந்த ஃபண்டில் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, எக்ஸ்ட்ரா மணி எங்கிட்ட இருக்குது, அதை வந்து நான் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து என்ன நடந்திருக்கு, என்ன மாதிரி ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து நடந்திருக்கு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால என்னென்ன நிறுவனங்கள் வந்து அதிகமாக பெனிஃபிட் அடைஞ்சாங்கன்றது நம்ம இப்போ பார்க்கலாம். 2020 இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு 3 ஸ்டேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்போர்ட்ஸை வந்து பேன் பண்ணாங்க. நிறைய ரா மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பேன் பண்ணாங்க. அப்போ பேன் பண்ணும்போது என்னன்னா அதிகமாக பெனிஃபிட் அடைஞ்ச செக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டர். ஸோ டிஃபென்ஸ் செக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரா மெட்டீரியல்ஸ் நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவிலேயே வந்து ப்ரமோட் பண்ணாங்க. டிஃபென்ஸ் செக்டருக்கான வேண்டுமான பொருட்கள்லாம் வந்து இந்தியாவிலேயே தயாரிக்கலாம் அப்படின்னு நம்ம கொண்டு வந்தாங்க. அப்போ என்னாச்சுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் செக்டர் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து அதிகமாக பெனிஃபிட் அடைஞ்சது. இந்த ஒரு பாலிசி சேஞ்சஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்டரே கடந்த 3-4 வருஷத்துல ஆவரேஜ் ரிட்டர்ன் CAGR வந்து பார்த்தீங்கன்னா 68% கொடுத்துருக்கு. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் 82% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து 70% growth வந்து கொடுத்துருக்கு ஆவரேஜ் ரிட்டர்ன். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கவர்மெண்ட் வந்து ரெரான்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இது ரியல் எஸ்டேட் செக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. அதில் வந்து டிரான்ஸ்பரன்சி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அதை வந்து சரி பண்ணுன்றதுக்காக தான் ரெரா ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ ரெரா ஆக்ட் கொண்டு வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதனுடைய 2007-8க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பெருசாக ஏறவே இல்லை, கண்டினியூஸாக டவுன்ஃபால்லே இருந்தது. ஆனால் 2016க்கு அப்புறம் இந்த ரெரா ஆக்ட்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணதுனால கடந்த ஒரு 6-7 வருஷமா ரியல் எஸ்டேட் செக்டர் வந்து ஆவரேஜா 24% வந்து வளர்ந்துருக்கு. இதே மாதிரி 2020 வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து PLI ஸ்கீம்னு கொண்டு வந்தாங்க. அதாவது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் இந்தியாவில் வந்து மேக் இன் இந்தியா ஸ்கீமை வந்து அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது என்னன்னா நிறைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து பெனிஃபிட் அடைஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் கோவிட் வந்து பார்த்தீங்கன்னா
சைனாக்கு அப்புறம் இந்தியாவில வந்து நிறைய நிறுவனங்கள் ஃபோக்கஸ் பண்ணாங்க. 2020க்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய நிறுவனங்கள் வேர்ல்டு கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேக்டரிஸ் வந்து சைனால மட்டுமே வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் கோவிடுக்கு அப்புறம் வந்து சைனால மட்டுமே வச்சா நமக்கு ஆபத்துன்றதுனால சைனா +1 அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்தது. அதனால சைனாக்கு அடுத்தபடியே வேற எந்த கண்ட்ரில வந்து நம்ம பிளான்ட்டை போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா வந்து ஃபோக்கஸ் பாயிண்டா வந்து. அதனால நிறைய நிறுவனம் ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதனால நிறைய கம்பெனிஸ்களை வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. இதில் அதிகமாக பெனிஃபிட் அடைஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், எஸ்பெஷலி ஆம்பர் இண்டஸ்ட்ரீஸ், டிக்சன் டெக்னாலஜியோட ஷேர் பிரைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 84% வந்து டிக்சன் டெக்னாலஜியோட ஷேர் பிரைஸ் ஏறி இருக்கு. இதே மாதிரி ஆம்பர் இண்டஸ்ட்ரீஸ் பிரைஸ் வந்து 32% இன்க்ரீஸ் இருக்கு ஆவரேஜா லாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸா. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்னு ஒரு டெக்னாலஜி கம்பெனி. அந்த கம்பெனியோடைய எம்டி வந்து புதுசாக ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்றாங்க 2020. அது 2020க்கு முன்னாடி வரைக்கும் அந்த கம்பெனி வந்து பெருசாக ஏறவே இல்லை ஸ்டாக் பிரைஸ். ஆனால் அவர் அப்பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் எடுத்த சில ஸ்ட்ராட்டஜிஸ்னால அந்த கம்பெனியோடைய ஆவரேஜ் growth வந்து பார்த்தீங்கன்னா 60% கொடுத்துருக்கு லாஸ்ட் 4 இயர்ஸ்ல. ஸோ சில நிறுவனங்களில் புதுசாக ஒரு எம்டிஓ ஒரு சிஇஓ அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கூட இந்த ஷேர் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரியன்ட் குரூப் அப்படின்னு ஒரு கம்பெனி. அது வந்து பேப்பர், சிமெண்ட் மற்றும் எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து ப்ராடக்ட்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த 3 கம்பெனியும் ஒரே செக்டர்ல இருந்ததுனால, ஒரே குரூப்பா இருந்ததுனால அதனுடைய ஷேர் பிரைஸ் பெருசா ஏறாம இருந்தது. இந்த 3 நிறுவனங்களையும் டீமர்ஜ் பண்ணாங்க. டீமர்ஜ் பண்ணி தனித்தனியா இயங்குனாங்க. தனித்தனியா இயங்கினதுக்கு அப்புறம் அதனுடைய growth கடந்த 10 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47% வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ வந்து பாத்தீங்கன்னா 2.5 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு. நெக்ஸ்ட் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா எல்என்டி நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா போன வருஷம் வந்து பைபேக் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்களுடைய ஷேர் பிரைஸ்ல வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அந்த நிறுவனமே வந்து பைபேக் பண்றேன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஷேர் பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட 47% வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ ஏன்னா ஒரு ப்ரொமோட்டர் வந்து ஒரு கம்பெனியோட ஷேரை திரும்ப அவங்க வாங்குறாங்க அப்படின்னா அப்போ வந்து அந்த கம்பெனி மேல வந்து அவங்களுக்கு அதீத நம்பிக்கை இருக்கு, இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்குன்றதுனால அதை பண்றாங்க. அதனால ப்ரொமோட்டர் எப்பவுமே அவங்களுடைய ஷேரை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் நல்லா போகும். ஸோ ஒரு 47% வந்து அதனுடைய ஷேர் பிரைஸ் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்பிஎல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய கேஷ் ஃப்ளோ இருந்தது. ஒரு பிஸ்னஸ் வந்து பாசிட்டிவாக இயங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் இருந்தால் மட்டும் பத்தாது, ரெகுலராக கேஷ் ஃப்ளோ இருக்கணும். ஆனால் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு நல்ல கேஷ் ஃப்ளோ இருந்ததுன்னா வந்து பிஸ்னஸ் ரெகுலராக போயிட்டே இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் வந்து எக்ஸஸ் கேஷ் ஃப்ளோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஜஸ்ட் ஐடியலாக வச்சிருந்தா யூஸ் இல்லை. அது என்ன பண்ணாங்க அப்படின்னா எக்ஸஸ் கேஷ் ஃப்ளோவை அவங்களுடைய கடனை வந்து பே பண்ணுறதுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணாங்க. ஸோ கடன் சுமையை குறைச்சதுனால என்ன ஆச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் மணி அவங்களுக்கு சேவ் ஆச்சு. ஸோ ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சுன்னா அவங்களுடைய ஸ்டாக் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரெகுலராக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடைச்சிட்டே இருக்கும். அந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி சரியான நேரத்தில் பர்ச்சேஸ் பண்ணி சரியான நேரத்தில் வந்து செல் பண்ணணும். அதுதான் வந்து ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட். அதுதான் வந்து இந்த ஃபண்டில் வந்து இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபண்டோடைய ப்ரெசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அப்ரோச் பண்ணுவாங்கன்னா இது வந்து மல்டி கேப் ஸ்ட்ராட்டஜி தான். லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் 3 செக்மெண்ட்லையும் வந்து எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ அந்த செக்மெண்ட்ல வாங்குவாங்க. ஸோ லார்ஜ் கேப்ல மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மிட் கேப்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு கிடையாது. அக்ராஸ் மார்க்கெட் கேப் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து பாட்டம் அப் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இது வந்து செக்டர் பயஸ்டா இருக்காது. ஓகே இவ்வளோ மணி வந்து நான் கண்டிப்பாக ஒரு செக்டர்ல வைப்பேன் அப்படின்ற எந்த ஸ்ட்ராட்டஜியுமே கிடையாது. எங்கெல்லாம் ஸ்டாக்ஸ் வந்து ப்ராப்பரான டைம்ல, அதாவது ஜிஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிஏஆர்பி அதாவது growth at reasonable price அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டாக் வந்து ரீசனபிள் பிரைசஸ்ல ஸ்டாக் வந்து கிடைக்குதோ அந்த ஸ்டாக்குக்கு பொட்டென்ஷியல் இருக்கோ அதெல்லாம் பார்த்து தான் வந்து வாங்குவாங்க. அப்படி வாங்குறதுனால என்னன்னா நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். கோட்டக் மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ஹவுஸ் ரிசர்ச் டீம் இருக்காங்க. ஒரு ஃபண்டை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்கன்னா அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு கீழே குறைஞ்சது ஒரு 10 ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் இருப்பாங்க. அந்த அனலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டரையும் தனியாக ஸ்டடி பண்ணுவாங்க. அந்த கம்பெனிஸோடைய போய் ஃபேக்ட்ரி போய் மீட் பண்ணுவாங்க. அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற விஷயங்கள்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. போர்டு மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னலாக சில ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கி படிச்சு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ஸை வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து இந்த ஸ்டாக்ஸ் நம்ம இப்போ வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு அவர் டிசைட் பண்ணுவார். இப்போ இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டுன்றது ஒரு திமேட்டிக் ஃபண்ட். ஸோ திமேட்டிக் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கு நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, அது போக எக்ஸ்ட்ரா கேஷ் இருக்குது, எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி எக்ஸ்ட்ரா மணியை நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றவங்க மட்டும் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். ஏன்னா திமேட்டிக் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ்ட் அப்ரோச் பண்ணுவாங்க. இவங்க வந்து நிறைய ஸ்டாக்ஸில் போட மாட்டாங்க. ஒரு 60 ஸ்டாக் 80 ஸ்டாக்லாம் போட மாட்டாங்க. ஒரு 30 to 40 ஸ்டாக்ஸ்குள்ளே தான் போடுவாங்க. ஸோ இப்போ கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோவாக இருக்கும். அப்போ சில சமயங்கள் என்னன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஒரு 6 மாதம் 1 இயரில் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா சில ஸ்டாக்ஸ் வந்துட்டு ஒரு
2 years 3 years கழிச்சு தான் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம். அப்போ சம்டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் டிலே ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா இது வந்து உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 5 years ஹாரிசான் இருக்கிறவங்க இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஃபண்டுடைய ஃபண்ட் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தேவேந்தர் சிங்கால். இவருக்கு வந்து 22 வருஷம் வந்து ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஈக்விட்டி மார்க்கெட்ஸில். கோட்டக் மியூச்சுவல் ஃபண்டில் மட்டுமே 15 வருஷமா இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கோட்டக் மஹிந்திரா ஏஎம்சியில் ஒரு ஃபண்ட் மேனேஜரா 8 years பிளஸ் வந்து இருக்காரு. ஆல்ரெடி இவர் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டக் மல்டி அசெட் அலோகேட்டர் ஃபண்டை மேனேஜ் பண்றாரு, ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட் அண்ட் டெட் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் எல்லாம் இவர் மேனேஜ் பண்ணிருக்காரு. கோட்டக் மல்டி கேப் ஸ்கீமே இவர் தான் வந்து மேனேஜ் பண்றாரு. இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட்ன்றனால இதில் வந்து 80 to 100% வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் ஒரு 20% வந்துட்டு அவங்களுக்கு ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேற எங்கேயாவது கிடைக்குது, ஓவர்சீஸ்ல கிடைக்குது, இதை இடிஎஃப்ல ஃபாரின் செக்யூரிட்டிஸ்ல ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ல கூட ஏதாவது நல்ல ரைட் டைம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணா பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுல கூட ஒரு 10% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மினிமம் 100 ரூபாயில இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கூட நீங்க 100 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ்ஐபி இருந்தாலுமே 100 ரூபாயில இருந்து கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்கீமுடைய பெஞ்ச் மார்க் வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி 500. ஸோ டாப் 500 கம்பெனிஸ் தான் இதனுடைய பெஞ்ச் மார்க். இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் தீம் அப்படின்றதுனால குறைஞ்சது ஒரு 5 years உங்களால் வெயிட் பண்ண முடியும் அப்படின்றவங்க மட்டுமே இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் வேணும், உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கு எந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் கால் பண்ணாதீங்க, நிறைய பேர் கால் பண்ணும்போது அந்த கால்ஸ் நாங்கள் மிஸ் பண்ணிடுறோம். ஸோ ப்ளீஸ் டெக்ஸ்ட் பண்ணுங்க ஸோ தட் எங்களோட டீம் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.